Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சேமியா பக்கோடா. அதாவது நார்மலா வந்து நம்ம கடலை மாவு, அரிசி மாவுல வந்து பக்கோடா பண்ணுவோம். இது வந்து என்ன சேமியா வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியில லைட்டா ஒரு 3/4 வாசி வேக வெச்சிட்டு அதுக்கூட நம்ம கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு சின்ன கப் அதாவது ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல கட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், நீட்ட வாக்குலயே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கொஞ்சமா கறிவேப்பிலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கடலை மாவு வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதையும் நான் ஒண்ணாவே கலக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேமியாவை வேக வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேமியா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3/4 வாசி வெந்தாலே போதும். அதாவது ஃபுல்லா வந்து வேக கூடாது. 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தனியா எடுத்து வச்சு ஆற வச்சிட்டு நம்ம கடலை மாவு, மிளகாய்த்தூள் கூட mix பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்டட் சேமியா. இதுக்கு வந்து என்ன ரோஸ்டட் இல்லனா ரோஸ்ட் பண்ணாம இருந்தாலும் ஓகே தான். இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா 3/4 வாசி வெந்திருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது 50 கிராம்ஸ் தான் போட்டுக்கிறோம். கொஞ்சமா தான் இருக்கும். Pebbles தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணும்னா நீங்க கோபி சுதா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்ன ஃபியூச்சர்ல வந்து டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். பட் அதையும் நான் ஆட் பண்றேன். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டோம். இது கொஞ்சம் நல்லா லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா கடலை மாவு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வரலாம். இது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம இது மட்டும் போட்டோம்னா அதாவது டீப் ஃப்ரை வந்து பண்ண முடியாது. எல்லாமே உதிரி ஆயிரும். இதுக்கு வந்து பைண்டிங் கொடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கடலை மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்றோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பத்தலனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேமியா வந்து ஜாஸ்தி இருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. அதனால இன்னும் கொஞ்சமா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்தி ஆட் பண்றேன். இதுக்கு உப்பு வந்து தேவையான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம போடுறப்போ இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அதாவது தண்ணி வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நனைச்சு போட்டுட்டோம்னா ஈஸியாக வந்து உதிரியாக வந்துடும். தண்ணி இல்லாமல் போட்டோம்னா கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சு போட்டுக்கலாம். நம்ம இந்த சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகணும். இது பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம நார்மலாக வந்து கடலை மாவுலேயும் செய்வோம், அதாவது வெங்காயத்துலேயும் செய்வோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் சேமியாவில் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா.
அதனால் சேமியா வந்து ஆனால் ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க, கொஞ்சம் 50 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தாலே போதும். இதுவே வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தான் வரும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சேமியா பக்கோடா ரெடி. சேமியா பக்கோடா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.